ஸ்னாப்சாட்டில் ஏற்பட்ட பழக்கம் ஆசிரியரின் மகளையே அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்து 10ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர். நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் காணணும்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சென்னை புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்னேகா. இவருக்கு திருமணம் ஆகி 16 வயதில் ஒரு மகள் உள்ளார். இந்த நிலையில கணவரை பிரிந்து தாய் வீட்டில் வாழ்ந்து வருகிறார். இவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு மகளுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. மருத்துவமனையில் சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 2 மாத கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தாய் பார்த்தீங்கன்னா போலீஸ் நிலையம் சென்று புகார் அளிச்சிருக்காங்க. மருத்துவமனைக்கு வந்த போலீசார் இது குறித்து சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் சிறுமிக்கு அவரது உறவினரான பிரசாந்த் என்கிற 26 வயது இளைஞர் சிறுமியுடன் ஸ்னாப்சாட் மூலம் பழகி வந்திருக்காரு. அவர் துபாயில் வேலை செய்வதாக பொய் சொல்லி சிறுமியை ஏமாற்றி வந்திருக்காரு. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தான் சென்னைக்கு வந்ததாக கூறி சிறுமியை நேரில் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. நேரில் பார்க்க வந்த சிறுமியை மணலியில் உள்ள உறவினர் வீட்டிற்கும் அழைத்து சென்றிருக்காரு. அங்கு வச்சு அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அந்த சிறுமியிடம் தவறாக நடந்திருக்காரு. இதே போல் அடிக்கடி சிறுமியுடன் தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. இதேபோல் ஓட்டேரி வடமலை தெருவைச் சேர்ந்த டியோ என்ற வாலிபருடன் சிறுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டு பழகி வந்ததும் தெரிய வந்திருக்கு. பின்னர் பிரசாந்தை அழைத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். அதேபோல் லியோவை தேடி வந்த நிலையில் அவர் ஏற்கனவே வேப்பேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டு வேறொரு குற்ற வழக்கில் சிறையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த சிறுமிக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சிறுமியை போலீசார் கண்காணிச்சு வராங்க. ஆசிரியரின் மகள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.